கொத்தமல்லி தொட்டுட்டு கொத்தமல்லி அரைச்சி வச்ச புளி, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாத்தூள் எல்லாமும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டோம். நல்லா சுண்டட்டும். உப்பு போடணும், எவ்வளோ உப்பு போடணுமோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும். ஓகே, ஓகே. இப்போ கொத்தமல்லி தொக்கு கொதிக்குது. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் தக்காளியும் இருந்துட்டு நல்லா சுண்டி வரும். சுண்டி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கும் சாப்பிட்லாம். சுடு சாதத்தில் அதை போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, என்னை ஆதரியுங்க. என்னுடைய சேனலை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.